கன்னி இப்ப கண்டக சனியில இருக்கீங்க. ஆனா கண்டக சனியா இருந்தாலும் சனி பகவான் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். நவம்பர் 27க்கு அப்புறம் சனி பகவான் அவரோட கேம் ஸ்டார்ட் பண்ணுவார், அவரோட ஆட்டத்தை ஆரம்பிப்பார். அப்ப அந்த ரெண்டு விஷயத்துல வாக்குஸ்தானம் அப்படின் போது பேச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தை கக்குவீங்க. பிளஸும் உண்டு மைனஸும் உண்டு. ஆனா குருனோட பார்வை இருக்கு அப்படின்றதுனால பிளஸ் அதிகமாகவும் மைனஸ் ரொம்ப கம்மியாகவும் தெரியும். அதாவது 1000 இருக்கும் எனக்கு எண்ணங்கள். அந்த 1000 எண்ணங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு 4-5 சனி பகவான் ஃபுல்ஃபில் பண்ணி வைப்பாரு. கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, உங்க சுயஸ்தானத்திலே செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கன்னி பொதுவா வந்து பாருங்க, நல்லா யோசிச்சு தீர்க்கமா நிதானமா தெளிவா ரொம்ப டேக்ட்ஃபுல்லா வந்து முடிவெடுக்கக்கூடியவங்க. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு சட்டுன்னு பேசிடுறது, டக்குன்னு கோவப்படுறது அதெல்லாம் இருக்காது. ஆனா சுயஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்காரும்போது நிறைய இரிட்டபிலிட்டி, சட்டுன்னு கோவப்படுறது, டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறது, கோபப்பட்டு கத்துறது, இதெல்லாம் புதுசா இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி விஷயம் இருக்கும். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி என்ன ஆகுது, செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து உங்களுக்கு 2ஆம் பாவத்துக்கு வந்துடுறான். 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வந்து உட்கார்றான். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய், நிறைய பேர் வந்து பாருங்க வீடு வாங்குறது, வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, சொத்து பத்து வாங்குறது, திடீர் தனப்பிராப்தி, இது எல்லாமே வரும். ஆனா வாக்குஸ்தானம் அப்படின் போது பேச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தை கக்குவீங்க, கோவத்தை கக்குவீங்க. குடும்பத்துல சில பல பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இதெல்லாம் வரும். பிளஸும் உண்டு மைனஸும் உண்டு. ஆனா குருனோட பார்வை இருக்கு அப்படின்றதுனால பிளஸ் அதிகமாகவும் மைனஸ் ரொம்ப கம்மியாகவும் தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, குருமங்கள யோகம் இருக்கு. இது வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். சொத்து பத்து வீடு வாசல் இதெல்லாம் வாங்குறது, சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகிறது, இதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த கோவம், ஆத்திரம், டென்ஷன், வீட்டுல பிரச்சனை அப்படின்றது இவ்வளவுண்டாவது இருக்கும். அதுல கொஞ்சம் காஷியஸா இருங்க. அதே மாதிரி 6ஆம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்துல ராகு. பொதுவா இந்த பாவர்கள்லாம் 6ல மறைவது அப்படின்றது நல்லதுதான். காரணம் என்ன அப்படின்னா, எதிரிகள் மண்டியிடுவார்கள் அப்படின்வாங்க. இது ஒரு விதத்துல நல்லது. அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு 6ஆம் பாவத்துல இருக்க ராகு மேல. அதனால குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்கு. அப்ப ராகு ஏதாவது கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா சாலிடா 100க்கு 100% அவரால் கெடுக்க முடியாது. மாறி நற்பலன்கள் மட்டுமே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். கன்னி இப்ப கண்டக சனியில இருக்கீங்க. கண்டக சனி அப்படின்னாலே பொதுவா 2 விஷயத்துல கவனம் தேவைங்க. ஒண்ணு ஆரோக்கியம், ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது தேவை. இன்னொன்னு பயணம் சார்ந்த கவனம் அப்படின்றது தேவை. நம்ம ஹெல்த்ல கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸா ஓட்டுங்க. இது 2 தான். ஆனா கண்டக சனியா இருந்தாலும் சனி பகவான் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். எப்படி அப்படின்னா, நான் வந்து பாருங்க 2 மூட்டை தூக்கிட்டு போனேன். ஒரு மூட்டையில இரும்பு சாமானும், ஒரு மூட்டையில மயிலிறகும் தூக்கிட்டு போனேன். 2 மூட்டையும் தூக்கி நான் வந்து பாருங்க மார்ச் 29ல இருந்து நடந்துட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்தா, எதுக்கு நீ வந்து இந்த இரும்பு சாமான் மூட்டையை தூக்கிட்டு போற, வெயிட்டா இருக்குல்ல குடு, நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு அவன் தூக்கிட்டு வரான். வெறும் மயிலிறகு மூட்டையை மட்டும் நான் தூக்கிட்டு வரேன். அந்த கதி தான். அதாவது அப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இருக்கும், பிசிக்கலி மென்டலி நம்ம ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கதி தான் இப்ப அப்படின்னு சொல்லலாம். அதாவது நவம்பர் 27 வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருப்பீங்க. நவம்பர் 27க்கு அப்புறம் சனி பகவான் அவரோட கேம் ஸ்டார்ட் பண்ணுவார், அவரோட ஆட்டத்தை ஆரம்பிப்பார். அப்ப அந்த 2 விஷயத்துல ரொம்ப காஷியஸ்னஸ் அப்படின்றது வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 5 and 6, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். எனக்கு என்னோட பூர்வீகத்துல வந்து பாருங்க நிறைய சொத்து பத்து வீடு வாசல் எல்லாம் இருக்கு. அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வியாபாரம் பண்ணலான்னு பாக்குறேன். ஏன்னா நாங்க போறது வீடு பாழடைஞ்சு இருக்கு. ரொம்ப நாளா வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வியாபாரம் பண்றதுக்கான வழியே இல்லை. இந்த மாதிரி எனக்கு பூர்வீகம் சார்ந்து, என் குழந்தைங்க சார்ந்து, என் பிள்ளை நான் சொல்றதுக்கு முன்னாடி படிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பையன் எதிர் வீட்டு பையன் பையனை அந்த பிள்ளை லவ் பண்ணுது. அந்த பையனை விட்டுட்டா போதும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயம். அதாவது 1000 இருக்கும் எனக்கு எண்ணங்கள். அந்த 1000 எண்ணங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு 4-5 சனி பகவான் ஃபுல்ஃபில் பண்ணி வைப்பாரு இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் தொழில் குருவா இருக்காரு. அப்ப கன்னிராசி அன்பர்கள், நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அந்த தொழில்ல ஒரு மேன்மை, முன்னேற்றம், தொழில்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது சாலிடா நடக்கும். இதுக்கு குரு பகவானே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் வந்து பாருங்க 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல சுக்கிரன். நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் சுக்கிரன் லாபஸ்தானத்துல உட்கார்றான் அப்படின்னு மட்டும் அந்த தொழில்ல
ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரூ. 10 பொருள ஒரு ரூ. 15 விக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 10 பொருள ரூ. 17 விக்கிறீங்க அப்படின்னா கூட அது சக்சஸ் ஆயிட்டே போகும் இந்த காலகட்டத்தில அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு பெத்த லாபம் அப்படின்றது வரும். இதுக்கு சுக்கிரனே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இது வந்து பாருங்க எப்ப வரைக்கும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்துல சுக்கிரன் உட்கார்றார். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி லாபஸ்தானத்துல இருந்து 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துல வந்து உட்கார்றார். இங்க வந்து உட்கார்றதுனால என்ன ஆகும்னா சுப செலவுகள் அப்படின்றது என் குடும்பத்துல நிறைய நடக்கும். அந்த சுப செலவுகள்ன்றது என்ன? நான் ஒரு வீடு வாங்கலாம், வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்கலாம், இல்ல பிள்ளைங்கள ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கலாம், இல்ல ஒரு கார் வாங்கலாம். இந்த மாரி ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்றது வரும். புரியுதுங்களா? இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல 12ஆம் பாவத்துல வந்து பாருங்க உங்களுக்கு சூரியன், கேது, புதன் இணைவு அப்படின்றது இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, புதன் செப்டம்பர் 15 வரைக்கும் அங்க இருப்பாரு. 15 வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியில வந்துடுறாரு. அப்ப ஏறக்குறைய செப்டம்பர் 15 வரைக்கும் இந்த சூரியன், கேது என்ன குடுக்க போறாங்க? சூரியனும், புதனும், கேதுவும் பொதுவா வந்து பாருங்க, நம்ம நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, தீர்த்த யாத்திரை போறது, கோயில் போறது, ஒரு தெய்வ வழிபாட்டுல ஈடுபடுறது, இந்த மாரி விஷயம் நெறைய இருக்கும். அதே மாதிரி பாருங்க, என்னோட ஒரு புத்திசாலித்தனத்தினால நான் வந்து பாருங்க, ஒரு சில சுப செலவுகள் செய்வேன். அத ப்ராப்பரா கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, செய்வேன். அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? நான் வந்து பாருங்க ஒரு வெளிநாட்டுக்கு போலாம், கோயிலுக்கு அப்படின்னு பிளான் பண்ணா கரெக்ட்டா பிளான் பண்ணுவேன். எந்த புக் பண்ணி அதாவது எப்படி புக் பண்ணா எனக்கு ரொம்ப காஸ்ட் கம்மியா வருது. நான் என்னென்ன மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இந்த மாரி நெறைய விஷயம். நான் வந்து சொத்து பத்து வாங்குறதுனாலும் என்னோட புத்திசாலித்தனம் தான் ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணி செய்வேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வீடு வாசல் வாங்குறதுனாலும் பிளான் பண்ணி செய்வேன். ஃபாரின் டூர் போறதுனாலும் பிளான் பண்ணுவேன். தீர்த்த யாத்திரை போறதுனாலும் எந்த பேக்கேஜ் போட்டா எனக்கு ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, லாபகரமா இருக்கும். அப்படின்ற மாரி என்னோட புத்திசாலித்தனத்த யூஸ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் செய்வேன் அப்படின்றது அர்த்தம். சரி. செப்டம்பர் 15ஆம் தேதி புதன் பகவான் கன்னிக்கு போறார். அதாவது கன்னியில போய் உச்சம் பெற்று உட்கார்றார். செப்டம்பர் 16ஆம் தேதி சூரியன் புதனோட வந்து இணையறார். இத வந்து பார்த்தீங்கன்னா, புத் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்க சுயஸ்தானத்திலே வந்து உட்கார்றதுனால, உங்களோட அறிவுத்திறன் மேலோங்கும். உங்களோட ஆளுமை மேலோங்கும். ஆனா சனியினோட வக்ர பார்வை இருக்கு. சனியினோட வக்ர பார்வை இருக்கிறதுனால ஒரு முரட்டுத்தனம் அப்படின்றது வரும். அந்த முரட்டுத்தனம் வராம மட்டும் பார்த்துக்கோங்க. மத்தபடி ஒண்ணும் பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. புரியுதுங்களா? ஸோ ஆன் தி ஹோல் எங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே ப்ளஸ்ஸா தாங்க இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம மைனஸா யோசிக்கிறோம். என்னன்னா திடீர் கோவம், டென்ஷனு, இரிட்டேஷனு, ஒரு முரட்டுத்தனம் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நீங்க குறைச்சுக்கினீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.